மீனராசிக்காரங்களா 2026ல அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம், தவிர்க்க வேண்டிய விஷயத்துல நம்ம முதல்ல பார்த்தோம்னா, புதுசா ஒரு நபர் வந்தா நம்பாதீங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கட்டும், பட் உங்க லைஃப்குள்ள அவர் வராருன்னும் போது கொஞ்சம் யோசி, இவர் எதுக்கு இந்த நேரத்துல வராரு, இதனால இவருக்கு என்ன இருக்கு, அப்படிப்பட்ட நல்லவரா இவரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க யோசிக்கணும். சும்மா 10ஆம் எல்லாரையும் அப்படி நம்பிடக்கூடாது. காதல் தோல்வி அடைந்த மீனராசியில பிறந்த இளைஞர்களுக்கு எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, லவ் ஃபெயிலியர் ஆகி போச்சு, உங்களை விட்டு அவங்க போயிட்டாங்க, அந்த நபர் திரும்ப வந்தாங்கன்னா அவங்களை அவாய்ட் பண்ணுங்க. அந்த நபர் உங்க லைஃபுக்கு வேண்டவே வேண்டாம். அவங்க உங்களுக்கானவங்க, உங்களுடைய காதல் உங்களுக்கானதுன்னா அது எப்போ சக்சஸ் ஆயிருக்கும் இல்லையா? அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி எதுக்கு மறுபடியும் சேரணும்? காதல் பிரிஞ்சாதான் ஃபெயிலியர் ஆனாதான் அன்பு அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறேன். அப்படி கிடையாதுங்க. இதெல்லாம் இந்த படத்துக்கு தான் வசனம் கரெக்டா இருக்குமே தவிர ரியாலிட்டியில அப்படி கிடையாது. உங்களை வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்க லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதோட அந்த பீப்புள் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க லைஃப்ல திரும்ப வரவே கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த மாதிரியான பீப்புள் உங்களை வேணாம் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு அப்புறம் மனசு மாறிட்டு திரும்ப உங்ககிட்ட வராங்கன்னா ஃபியூச்சர்ல இது எப்போ நடக்கலாம். எந்த சுச்சுவேஷனால உங்களை விட்டுட்டு அவங்க போயிடலாம். எனக்கு எப்பவுமே நீ மட்டும்தான், நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய பர்சனை மட்டுமே என்னைக்குமே இருக்க பிடிச்சுக்கோங்க. அவங்க தான் கடைசி உங்க கூட இருப்பாங்க. இந்த மாதிரி காலத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி போறது வர்றது இந்த போக்குவரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல போன லவ் போட்டோம், நான் இன்னொரு காதல் கண்டிப்பா வரும் மீனராசிக்காரங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றதுனால உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போனவங்க நீங்க அவாய்ட் பண்ணுங்க. திரும்ப உங்க லைஃப்குள்ள வந்தா அவங்கள விடாதுங்க, அடிச்சு தொடர்த்துங்க. ரொம்ப மீனராசிக்காரங்க எல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜோதிட நல்லன்னு எனக்கு நேரம் சரியில்லை அதனால நான் பரிகாரம் பண்ண போறேன் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா பரிகாரம் பண்ண வேண்டாம். 50,000 ஆகும், 20,000 ஆகும், 30,000 ஆகும், 1000 ரூபாய் ஆகும், எவ்வளவு ஆனாலும் சரி, பரிகாரம்ன்ற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம் இந்த நேரத்துல. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் கூட வரலாம். நான் ஏன் சொல்றேன்னா, என்ன நடக்குமோ அது நடந்துதான் ஆகும். பரிகாரத்தை பண்ணி ஒரு விஷயத்த மாத்தவே முடியாது. உங்களுக்கு உண்மையிலே 10,000 20,000 செலவு பண்ணி பரிகாரம் பண்ணாதான் எனக்கு நல்லது நடக்கும்னு உங்க மைண்ட் நம்பிச்சுன்னா, ஒரு பசியில இருக்க 10 பேருக்கு சாப்பாடு போடுங்க. ஸ்கூல் படிக்க காலேஜ் படிக்க வசதி இல்லாத ஆதரவற்ற இந்த குழந்தைகளுக்கு ஒரு நோட்டு பென்னு புக்கு எதாவது வாங்கி கொடுங்க. இதுதான் பரிகாரமா இருக்கும். நீங்க மனிதர்களுக்கு உதவி செய்யறது தான் பரிகாரமே. நீங்க உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறது என்னைக்குமே பரிகாரம் ஆயிடாதுன்றதுனால பரிகாரம் பக்கம் போக வேண்டாம். ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன் தரும் அப்படிங்கிற ஒரு குரல் இருக்குங்க. இது ஒண்ணும் இல்ல, நீங்க விதியை ஜெயிக்கணும் விதியை வெல்லணும் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி நிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா விதி தான். ஒரு கேட்டு போட்டு உங்களை தடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே விதி தான். ஸோ விதியை யாராலும் வெல்லவே முடியாதுங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இதைதான் திருக்குறள்னு சொல்லுது. நீங்க பரிகாரம் பண்றதுனால உங்க தலைவிதி எல்லாம் மாறிடும், உங்களுடைய வாழ்க்கையை மாத்திட முடியும்னா நாளைக்கு சாக போற ஒருத்தவரை பரிகாரம் பண்ணி காப்பாத்தி கொண்டு வந்துடலாமே. அப்போ பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே மன ரீதியான ஒரு நம்பிக்கை மட்டும் தான் கொடுக்குது. ரியாலிட்டியில எந்த ஒரு விஷயமும் நடக்கலைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். காசை நீங்க வீணடிக்க வேண்டாம், பரிகாரன்ற பேர்ல பணத்தை விரயம் செய்ய வேண்டாம் சொல்லிட்டு தான் நான் பரிகாரத்தை தவிர்க்கணும். ஒன்னு இருக்க மீனராசிக்காரங்க யாருமே இந்த பரிகாரன்ற பக்கம் நீங்க போகாதீங்க. அப்ப எல்லாமே விதிப்படிதான் நடக்குதா ஜோதிட நலன்னு கேட்டீங்கன்னா கரெக்ட், விதிப்படிதான் நடக்குது. இல்ல ஜோதிட நல்ல நான் விதியை ஜெயிச்சுட்டு வந்தேன் நீங்க சொன்னீங்கன்னா கூட அந்த விதி கூட ஒரு விதிக்கு உட்பட்டு தான் இருக்கும். இங்க பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டு தான் இங்க எல்லாமே செயல்படுதுங்கிறது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். மீனராசியில பிறந்தவங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க ஒர்க்கை கண்டிப்பா விட வேண்டாம். இது கொஞ்சம் 1 இயருக்கு கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நீங்க வேலையை விட்டீங்கன்னா மறுபடியும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஒரு அலைச்சல் குழப்பாயிடும். இப்ப பாத்துக்கிட்டு இருக்க வேலையை யாருக்காகவும் நீங்க விட்டுறாதீங்க, அது இறுக்கமா பிடிச்சிக்கோங்க. நான் சொல்றேன், ஒர்க்கை விட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வேலையை விட போறேன்ற மைண்ட் செட்டை நீங்க தவிர்க்கணும்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ற விஷயத்துல வந்துடும். மீன ராசியில பிறந்தவங்க ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ஊக்கமா இருங்க. என்னால இந்த விஷயத்த பண்ண முடியும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் கடந்து என்னால் அதை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஊக்கத்தை உங்களுக்குள்ள வளர்த்துக்கங்க. ஏன்னா ஆக்கம் அதிரவனாய் செல்லும் அசைவியெல்லாம் ஊக்கமுடையா நுழை அப்படிங்கிற ஒரு குரல் இருக்கு. யாரு ஒருத்தவங்க இடைவிடாம மனம் தளராம முயற்சி செஞ்சுக்கிட்டு ஊக்கத்தோட ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தேடிதான் பேரு புகழ் பணம் செல்வம் எல்லாமே தேடி வரும், அவங்க வீட்டுக்கு கதவை தட்டும் அப்படிங்கிற விஷயத்த இந்த குரல் சொல்லுது. சோ ஊக்கத்தை என்னைக்குமே விட்டுறாதீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், என்ன பெரிய இழப்பு வேணா வரட்டும், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் யாருக்காகவும் விட்டுறாதீங்க. அந்த ஊக்கத்தை எல்லா விஷயத்திலும் ஒரு இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலம் நிறைய விஷயங்களை செஞ்சு சக்சஸ் கொண்டு வாங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயம் புதுசா பண்ண போறீங்க, இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு யூடியூப் ஆரம்பிக்க போறீங்கன்னா உங்களை சுத்தி நிறைய பேர் உங்க மண்டையை குழப்புவான், மண்டையை அப்படியே கழுவான், வாஷ் பண்ணுவான். இதை பண்ணாத, உன்னால இது செய்ய முடியாது, யூடியூப்ல நல்லா பேசணும் அப்பதான் மக்கள் உன்னை ரசிப்பாங்க, கமெண்ட்ல அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க, உன் ஃபேமிலி பத்தி திட்டுவாங்க, உன் மூஞ்சை பத்தி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி ஒரு குரூப் இருக்கும். இது நீ தொட்ட உனக்கு ஃபிளாப் தான், அட்டர் ஃபிளாப் தான். உன்னால லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது. இந்த ஃபீல்டுக்குள்ள மட்டும் நீ போயிடாத, உன்னால யூடியூப்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது, யூடியூப்ல ரன் பண்ண முடியாது, உன்னால இதை பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம்னா அட்டைப்பூச்சிகள்னு பேர் வைக்கலாம்.
ஏன்னா அது வலிக்காம நம்ம கிட்ட இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். உன்னால இது முடியாது அது முடியாது, லைஃப் நீ வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த அட்டை பூச்சிகளை எல்லாம் அடிச்சு துரத்துங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிறவன் உங்களுக்கு என்னத்தை சொல்றானோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை நோக்கி உங்களுடைய முயற்சிகளை திருப்புங்க. அது கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். இது போல மனிதர்கள் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் உதறி விட்டுட்டு தள்ளி வந்துருங்க உங்ககிட்ட இருந்து. மீனராசியில பிறந்தவங்க யாராவது கண்டிப்பா உங்க ஊர் பக்கத்துல இருக்க ஜோசியர்கிட்ட கொஞ்சம் ஜாதகத்தை எடுத்து காட்டியிருப்பீங்க. உடனே ஒரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனக்கு கண்டம் இருக்கு, அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தாதான் உனக்கு வாழ்க்கை, உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் சொல்லிட்டு உங்களை பயமுறுத்திருப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்களை நம்பி நீங்க பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். நீங்க பயந்துட்டீங்க அப்படின்னாலே அது சனிக்கு வந்து பாசிட்டிவ் ஆயிடும். பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே யாருன்னா சனி தான். நீங்க பயப்படாம தைரியமா போல்டா இருந்தாதான் நம்ம சனியை அடிச்சு விரட்ட முடியும்ன்றதுனால உனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டா உடனே நம்பிடாதீங்க. அந்த ஜோசியருக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு இருந்திருக்கு. வேற ஒரு நல்ல ஜோசியர் கண்டிப்பா இருப்பாரு. நீங்க அந்த மாதிரி ஜோசியர்கிட்ட உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு, நான் முன்னாடி ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்தேன், அவர் இந்த மாதிரி சொல்லி பயமுறுத்துறாரு சொன்னீங்கன்னா அவர் சிரிச்சுட்டு, போமா உனக்கு லைஃப் நல்லா இருக்கும் போது, உனக்கு நல்ல தசாபுத்தி வரப்போது, சந்தோஷமா இருமா போமா, இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதமா சொல்லிட்டு உங்களை அனுப்பி வைப்பாரு. நான் இந்த விஷயத்த சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் மது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொட்டதில்லை. அதே மாதிரி புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பக்கமே நான் போனதில்லை. இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, மது பழக்கம் புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லைன்னா அவருக்கு பொம்பளை மேலதான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பழக்கம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பெண்கள் பழக்கம், ஜொல்லு விடுறது, பின்னாடி போறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட எனக்கு இல்லை. என் மைண்ட் அதை நோக்கியும் போகாது. ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க, அஸ்ட்ராலஜியை கத்துக்கிட்டு இருக்கவங்க, அஸ்ட்ராலஜியை கத்துக்கிட்டு மக்களுக்கு பலன் சொல்றவங்களுடைய மைண்ட் வந்து மழுங்கக்கூடாது. மது, மாது, சூது, காதல், காமம் இது எதுலையும் அவங்களுடைய மைண்டு மழுகக்கூடாது. அப்படி மழுகி போச்சு, நாசமா போச்சுன்னா அவனுக்கு வந்து பலன் சொல்ல வராது, ப்ரெடிக்ஷன் சொல்ல வராது. அதுக்காக மது குடிக்கிறவங்க, புகைப்பிடிக்கிறவங்க அவங்களெல்லாம் நான் கெட்டவங்களும் சொல்ல வரல. என்னுடைய மனதை, என்னுடைய மைண்டை சாம்பலாக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் நான் ஈடுபட மாட்டேன். அதை நான் என்கிட்ட இருந்து அறவே தவிர்த்து ஒதுக்கிடுவேன். அதே மாதிரி மீனராசிக்காரங்க எல்லாருமே இந்த விஷயத்த கண்டிப்பா தவிர்த்துடுங்க. இதனால வரைக்கும் உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்தா கூட இதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து நீங்க வந்து வெளியே வந்துருங்க, அதை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நமக்கு வேண்டாம். நம்ம மனசை, நம்ம வாழ்க்கையை சீரடிக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நம்ம வந்து போகவே கூடாது. மீனராசிக்காரங்க இந்த போல தீய பழக்க வழக்கங்களை அறவே வந்து தவிர்த்துடணும். இதை கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன். மீனராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்களேன். புதுசா மேரேஜ் ஆகும்போது நீதான் என் உலகம், நீதான் என் பிரபஞ்சம், நீதான் என் தேவதை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும். உங்க கூடவே ஒரு 6-7 மாசம் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம மைண்ட் நம்மள மீறியே என்ன பண்ணும்னா, நீ இவ்வளவுதான் போல, நான் உன்னை என்னவோ நினைச்சேன், நீ இவ்வளவுதான் சொல்லிட்டு சலிப்படைஞ்சிரும். அப்படி சலிப்பு வரும்போது முன்னாடி இருந்த நம்ம வந்து புதுசா நமக்கு மேரேஜ் ஆகும்போது இருந்த அந்த ஃபீலிங், அந்த உணர்வோட எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இருக்காது. அப்புறம் எரிச்சல் வரும், அப்புறம் பிடிக்காம போகும். ஒரு 6 மந்த் பிஃபோரா எந்தெந்த விஷயங்களும் ரொம்ப பிடிச்சதோ 7 மந்த்துக்கு அப்புறம் அதெல்லாம் பிடிக்காம போயிடும். மைண்டுக்கு வந்து சலிப்படைஞ்சிடும். இந்த மாதிரி புதுசா கல்யாணம் மீனராசில பிறந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்க மைண்டை சலிப்படைய விடாதீங்க. பல கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா அந்த பல கோடி மக்கள்ல உங்களை தேடி வந்தவங்க அவங்க ஒருத்தங்களா தான் இருப்பாங்க. உங்களுக்கான முழு வாழ்க்கையும் அவங்களா இருக்கணும், அவங்களுக்கான முழு வாழ்க்கையும் இவங்களா இருக்கணும். நான் ஃபீல் பண்ண வரைக்கும் இப்ப எல்லாருமே எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஒர்க் பிசினஸ்ல இருக்க வேண்டிய இந்த டிப்ளமேட்டிக்கான மைண்டை ஃபேமிலிக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வந்துடுறாங்க. ஒரு ஃபீலிங்ஸை கூட ஒரு ப்ராக்டிகலா டிப்ளமேட்டிக்கா கொடுக்குறாங்க. ஃபீலிங்ஸுங்கிறது வந்து இயற்கையா இருக்கணும், அது ஆர்டிஃபிஷியலா இருக்கக்கூடாது. ஜாப், பிசினஸ், கெரியர்ல வந்து டிப்ளமேட்டிக்கா, கால்குலேட்டிவா, கணக்கு வழக்கோட இருக்க வேண்டியது முக்கியம். ஃபேமிலின்னு வந்துட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், சலிப்புத்தன்மை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், நிறைய எல்லா விஷயங்களும் இருக்கணும். ஃபீலிங்ஸால உணர்வு ரீதியாக கட்டமைக்கப்பட்ட அந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்து ரொம்ப கால்குலேட்டிவா, டிப்ளமேட்டிக்கா இருந்தா அந்த குடும்பம் வந்து அப்படியே எந்த அளவுக்கு வந்து நீங்க கட்டினீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே விழுந்து செதஞ்சு போயிடும். ஸோ அன்பா உணர்வு ரீதியா குடும்பத்தை நடத்துங்க. கால்குலேட்டிவா இருக்கக்கூடிய விஷயத்த குடும்பத்துக்குள்ள மீனராசிக்காரங்க கொண்டு வர வேண்டாம். இந்த கால்குலேட்டிவ் மைண்டை உங்க பிசினஸ் கெரியரோட அப்படியே ஸ்டாப் ஆயிடணும். நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி தெரியுமா, எனக்கு இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா, எனக்கு எவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமான்ற விஷயத்தெல்லாம் ஃபேமிலிக்குள்ள வந்து கொண்டு வரக்கூடாது. அதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க மூட்டை கட்டி வச்சுன்னா அந்த பிசினஸோட ஃபேமிலிக்குள்ள யதார்த்தமா அவங்களோட இயல்பா நீங்க இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்ல விஷயமா இருக்கும். அது 2026ல இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாமே ஜோதிட நலன்னு கேட்கலாம், சொல்லலாம். பட் இதெல்லாம் ஒரு பொது பலன் தானே. பொது பலன் வரும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்ல என் மனசு வந்து வருது. மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி உங்களை ஏமாத்தணும்னு நான் விரும்பல. அதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திகள் படிதான் நடக்கும், கிரக நிலைகள் படிதான் நடக்கும், நீங்க பிறந்த அந்த நேரப்படிதான் நடக்கும்ன்றதுனால நான் மேற்சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பொதுவா நடக்கணும்னாலதான் இதை நான் சொல்றேன். சப்ஸ்கிரைபர் டைம்ல நம்ம பர்சனலா பேசுவோம். கண்டிப்பா அதுக்கான ஒரு வீடியோ ஃபியூச்சர்ல இருக்கு. 12 ராசிகளில் பிறந்தவங்கள மீன ராசியில பிறந்தவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.